ஹே கைஸ், இந்த புக்கோட ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோவில் உங்கள் கெஸ்ட்டை இம்பார்ட்டன்ட் பர்சனாக ஃபீல் பண்ண வைக்கிறது எப்படின்னு பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்கலன்னா இந்த ஐ பட்டனை கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் உங்கள் சேலை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, உங்கள் சேலை எப்படி விசுவலைஸ் பண்ணுறது, அப்ஜெக்ஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, உங்கள் சேலை எப்படி க்ளோஸ் பண்ணுறது, இது எல்லாத்தையும் பற்றியுமே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ எந்தவித டைம் வேஸ்ட்டும் இல்லாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒன், how to start your sale. இதில் ஃபஸ்ட்டு டெக்னிக், ஸ்டார்ட் வித் ஸ்மைல். உங்கள் கெஸ்ட்டுக்கிட்ட நீங்கள் எப்படி பேசுகிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்ககிட்ட ப்ராடக்ட்ஸ் வாங்குவார். இந்த லாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் 10ல் 9 பேர்கிட்ட நீங்கள் ஈஸியாக சேல் பண்ணலாம். நீங்கள் சேலில் ஸ்டார்ட் பண்ணும்போது உண்மையான ஸ்மைல் மூலமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன் ஸ்மைல் பண்ணணும்? நீங்கள் ஸ்மைல் பண்ணால் பதிலுக்கு அவங்களும் ஸ்மைல் பண்ணுவாங்க. இது மூலமாக உங்கள் 2 பேருக்கான கன்வர்சேஷன் நல்லா இருக்கும். இதுதான் சேல்ஸோட ஃபஸ்ட்டு டெக்னிக்கே. உங்கள் கெஸ்ட்டை ஈஸியாக ஃபாஸ்ட்டாக அட்ராக்ட் பண்ணணும்னா ஸ்மைல் பண்ணுங்கள். செகண்ட் டெக்னிக், அட்ராக்ட் தம் வித் வேர்ட்ஸ். உங்கள் சேல்ஸில் உங்கள் கெஸ்ட்டு தான் இம்பார்ட்டன்ட் பர்சன். அவரை நீங்கள் தாங்கி பிடிச்சா தான் நீங்கள் சொல்கிற விஷயத்த கேட்பாரு. நீங்கள் சேல்ஸோட ஃபஸ்ட்டு டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஆல்ரெடி அட்ராக்ட் பண்ணிட்டீங்க. இப்போ அவரை வேர்ட்ஸ் மூலமாக அட்ராக்ட் பண்ணணும். உங்கள் கெஸ்ட்டுக்கிட்ட பேசும்போது கரெக்டான வேர்டை யூஸ் பண்ணி பேசினா தான் மற்ற சேல் பீப்புள்கிட்ட இருந்து உங்களை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்ப்பாரு. நீங்கள் பேசுகிற ஒரு சில வேர்ட்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணால் நீங்கள் சொல்கிற விஷயங்களில் எந்த அளவுக்கு இம்பேக்டை க்ரியேட் பண்ணுன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் பண்ணுறீங்க. இதுக்கு முன்னாடி உங்கள் ப்ரெசன்டேஷனை எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க? இந்த பிஸ்னஸ் பண்ணால் நீங்கள் 3 வருஷத்தில் லட்சமாக பணம் சம்பாதிக்கலான்னு ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. இது மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நான் உங்ககிட்ட எந்த ஒரு ப்ராடக்டையுமே சேல் பண்ண வரல, உங்களை எதுலையுமே கோத்தோடவும் வரல. உங்களுக்கு மணி ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கு என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்குது. இந்த ஐடியா மூலமாக உங்கள் டெய்லி எக்ஸ்பென்ஸை குறைக்கலாம், உங்கள் சேவிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம், உங்கள் இன்கமையும் இன்க்ரீஸ் பண்ணலாம். இது மாதிரி உங்கள் ப்ரெசன்டேஷனை ஸ்டார்ட் பண்ணால் நீங்கள் சொல்கிற விஷயத்தை பார்த்து அட்ராக்ட் ஆகி அப்படி என்ன ஐடியாவாக இருக்குன்னு கரெக்டாக லிசன் பண்ணுவார். தேர்ட் டெக்னிக், அண்டர்ஸ்டாண்ட் வாட் தே வாண்ட். உங்கள் சேலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு என்ன தேவைன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த சேலை சக்ஸஸ்ஃபுல்லாக க்ளோஸ் பண்ண முடியும். நீங்கள் கேட்கலாம், அது எப்படி கெஸ்ட்டு சொல்லாமலேயே அவருக்கு என்ன தேவைன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுன்னு? இது ரொம்ப ஈஸி தான். உங்கள் கெஸ்ட்டுக்கிட்ட என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா என்ன இல்லைன்னு தெரிஞ்சிடும். இல்லைன்னா அவருக்கு எது தேவையில்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டா எது தேவைன்னு தெரிஞ்சிடும். அவருக்கு எது மேலே இன்ட்ரெஸ்ட்டு, எவ்வளோ சேலரி, எவ்வளோ கடன் இருக்குன்னு கேளுங்க. இதெல்லாம் பற்றி கேட்டால் அவருக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சுக்கலாம். செகண்ட் ஒன், ஹவு டு விசுவலைஸ் யுவர் சேல். உங்கள் கெஸ்ட்டு நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் கேட்கணும்னா உங்கள் சேலை விசுவலைஸ் பண்ணால் தான் முடியும். உங்கள் சேல்ஸை 4 ஸ்டெப்ஸ் மூலமாக விசுவலைஸ் பண்ணலாம். அதில் ஃபஸ்ட்டு ஒன், செல் பை ஐஸ். உங்கள் கெஸ்ட்டு உங்கள் ப்ராடக்ட்ஸை 70% பார்க்குறது மூலமாக தான் வாங்குவார். ஒரு சில சேல் பீப்புள் அவங்க ப்ராடக்ட்ஸை கெஸ்ட்டுக்கிட்ட காட்டவே மாட்டாங்க. இது மாதிரி பண்ணால் உங்கள் கெஸ்ட்டு ஃபிசிக்கலாக ப்ரெசண்ட்டாக இருப்பார், ஆனால் மென்டலாக ஆப்சண்ட்டாக இருப்பார். இதை எப்படி கரெக்ட் பண்ணுறதுனா, உங்கள் கெஸ்ட்டு கையில் அந்த ப்ராடக்டை கொடுக்கும்போது தான் அது எப்படி இருக்குது, என்ன கலரில் இருக்குது, ஸ்மெல் எப்படி இருக்குது, குவாலிட்டி, குவான்டிட்டி, இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது தான் ஏன் இந்த ப்ராடக்டை வாங்கக்கூடாதுன்னு உங்கள் கெஸ்ட்டுக்கு ஒரு தாட்டு வரும். அதுக்காக எல்லா ப்ராடக்டையுமே காட்ட தேவையில்லை, மேக்ஸிமம் 5 ப்ராடக்ட்ஸை காட்டினா போதும். செகண்ட் ஒன், டோன்ட் சேல், மேக் தம் பை. உங்கள் கெஸ்ட்டு உங்கள் ப்ராடக்டை வாங்கலை, அந்த ப்ராடக்ட் மூலமாக வரக்கூடிய பெனிஃபிட்ஸ்க்காக தான் அந்த ப்ராடக்டை வாங்குறாரு. உங்கள் ப்ராடக்ட் உங்கள் கெஸ்ட்டுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னால் போதும், உங்கள் சேலை சக்ஸஸ்ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணலாம். நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி ஏஜெண்ட்டாக இருந்தால் செக்யூரிட்டி, ஃபேமிலி பிளானிங், ஹெல்த், இதை பற்றி பேசி சேல் பண்ணுங்கள். நீங்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணுறவராக இருந்தால் சேவிங்ஸ், எக்ஸ்ட்ரா இன்கம், ப்ராடக்ட் குவாலிட்டி, குவான்டிட்டி, டைம் ஃப்ரீடம், மணி ஃப்ரீடம், எக்கனாமிக்கல் ஃப்ரீடம், இது எல்லாத்தையும் பற்றியும் பேசி சேல் பண்ணுங்கள். எப்பயுமே உங்கள் ப்ராடக்ட்ஸை பற்றி பேசாமல் உங்கள் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறது மூலமாக வரக்கூடிய பெனிஃபிட்ஸை பற்றி பேசுங்க. தேர்ட் ஒன், தேர்ட் மேன் மெத்தட். உங்கள் கன்வர்சேஷனில் தேர்ட் மேனை பற்றி பேசுங்க. இதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்டை ஒருத்தர் வாங்கினாரு, இப்போ அவர் இப்படி இருக்காரு, இது மாதிரி பேசினா பரவாயில்லையே, நம்மளும் இந்த ப்ராடக்டை வாங்கினா அவரை மாதிரி இருப்போம்னு வாங்குவார். ஃபோர்த் ஒன், டெல் அபவுட் யுவர் ப்ராடக்ட்ஸ். நிறைய சேல் பீப்புளுக்கு அவங்க ப்ராடக்ட்ஸ் பற்றி எப்படி சொல்லணும்னு தெரியல. மற்ற ப்ராடக்ட்ஸை மட்டும் தட்டி பேசுகிறாங்க, ஆனால் அவங்க ப்ராடக்ட்ஸை பற்றி பேச மறந்துடுறாங்க. நீங்கள் சோப்பை சேல் பண்ணுறவராக இருந்தால் சோப்பில் கிரேட் 3, கிரேட் 2, கிரேட் 1 இத்தனை விதமாக சோப்பு இருக்குது. இந்த கிரேட் 3 சோப்பு ஹேண்ட் வாஷ் பண்ண யூஸ் பண்ணலாம்,
கிரேட் 2 சோப்பை ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கும் பாடி வாஷ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். கிரேட் 1 சோப்பை ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கும் பாடி வாஷ் பண்ணுறதுக்கும் ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். இது மாதிரி கெஸ்ட்டுக்கே தெரியாத பல விஷயங்களை பற்றி சொன்னால் ஹோ இப்படி எல்லாமா இருக்குன்னு உங்கள் பேச்சை ரொம்ப விரும்பி கேட்பாரு. இப்படி சேல் பண்ணால் இந்த 3 சோப்பில் எதை வேணாலும் உங்கள் கெஸ்ட்டு வாங்குவார். தேர்ட் ஒன், ஹவு டு ஹேண்டில் அப்ஜெக்ஷன். நிறைய சேல் பீப்புளுக்கு இந்த அப்ஜெக்ஷனை ஹேண்டில் பண்ணுறதே ரொம்ப பிடிக்காது. இந்த அப்ஜெக்ஷன் ஹேண்டில் பண்ணாமல் சேல் பண்ண முடியுமான்னு கேட்டால் அது நடக்காது. உங்கள் கெஸ்ட்டு வைக்கிற அப்ஜெக்ஷன் மூலமாக தான் அவர் என்ன திங்க் பண்ணுறாருங்கிறத நம்ம கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஒரு சில சேல் பீப்புள் கெஸ்ட் எதுவும் அப்ஜெக்ஷன் வைக்கிறாருன்னா அவரை டாமினேட் பண்ணுவாங்க. இன்னும் ஒரு சில சேல் பீப்புளுக்கு அப்ஜெக்ஷன்ற வேர்டை கேட்டாலே ஃபீவரே வந்துடும். ஆனால் பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ண இந்த புக்கோட ஆத்தர் ஒரு 4 டெக்னிக் சொல்கிறாரு. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் ஷீப் டெக்னிக். உங்கள் கெஸ்ட்டோட நேருக்கு நேர் மோதுறது கூட ஒரு டெக்னிக் தான். ஆனால் இந்த டெக்னிக்கை ஒரு தடவை கூட உங்கள் கெஸ்ட்டுக்கிட்ட யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த டெக்னிக் மூலமாக உங்களுக்கும் உங்கள் கெஸ்ட்டுக்கும் சண்டை தான் வரும். பின்ன எதுக்கு இந்த டெக்னிக்கை சொல்கிறேன்னா, சேல்ஸில் என்ன செய்யணுங்கிறத விட என்ன செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்ட் ஒன் பட் டெக்னிக். ஃபஸ்ட்டு உங்கள் கெஸ்ட்டு சொல்கிற விஷயத்தை எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் பேச ஸ்டார்ட் பண்ணுங்கள். எப்படின்னா, ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், ஆனால் உங்களுக்கு எம்எல்எம்ல பிரமிட் ஸ்கீமுக்கும் பைனரி பிளானுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியல, இருங்க நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணால் அவர் சொல்கிற விஷயத்த நீங்கள் கேட்கறதுனால நீங்கள் சொல்கிற விஷயத்த அவர் கேட்பாரு. இது ஒரு நல்ல டெக்னிக் தான். தேர்ட் ஒன் ஒய் டெக்னிக். உங்கள் கெஸ்ட்டு ஏன் அப்ஜெக்ஷன் வைக்கிறாருங்கிறத இந்த ஒய் டெக்னிக் மூலமாக கண்டுபிடிக்கலாம். உங்கள் கெஸ்ட்டு இது எனக்கு சரிப்பட்டு வராதுன்னு சொல்கிறாருன்னா ஏன் சரிப்பட்டு வராதுன்னு கேளுங்க. இது எனக்கு தப்பாக தெரியுதுன்னு சொல்லுவார், ஏன் தப்பாக தெரியுதுன்னு கேளுங்க. இதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லுவார், ஏன் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு கேளுங்க. இது மாதிரி ஒய்னு கேட்டால் அவருக்கு என்ன ப்ராப்ளம்ங்கிறத கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃபோர்த் ஒன் சேஞ்ச் த அப்ஜெக்ஷன். உங்கள் கெஸ்ட்டு அப்ஜெக்ஷன் சொல்கிறாருன்னா அதை உங்களுக்கு சாதகமாக சேஞ்ச் பண்ணுங்கள். எப்படின்னா, நெட்டோமாட்டிங்கில் ஜாயின் பண்ண என்கிட்ட காசே இல்லைன்னு சொல்கிறாரு. இதுக்கு நீங்கள் உங்ககிட்ட காசு இல்லாதனால தான் நான் இந்த பிஸ்னஸை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எவ்வளோ நாளைக்கு தான் நீங்களும் காசுக்காக ரொம்ப கஷ்டப்படுவீங்க? இந்த பிஸ்னஸில் ஜாயின் பண்ணால் டைம் ஃப்ரீடம், மணி ஃப்ரீடம், இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும்னா இதில் ஜாயின் பண்ணால் தான் முடியும். இல்லைனா லைஃப் லாங் ஃபுல்லாக காசுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்கன்னு சொல்லுங்கள். இதை கேட்குற உங்கள் கெஸ்ட்டுக்கு மைண்டு சேஞ்ச் ஆகும். ஃபோர்த் ஒன் ஹவு டு க்ளோஸ் யுவர் சேல். நிறைய பேருக்கு இந்த சாப்டர் தான் ரொம்ப பிடிக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் கரெக்டாக பண்ணி லாஸ்ட்டாக சேலை க்ளோஸ் பண்ணலைன்னா நீங்கள் சேல் பண்ணதுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும். நீங்கள் கெஸ்ட்டை கம்பல் பண்ணாமல் உங்கள் ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜ் மூலமாக சேல் பண்ணணும்னா இந்த 3 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒன் ஷார்ட் அண்ட் ஸ்வீட். உங்கள் கெஸ்ட்டு ப்ராடக்டை வாங்கலாமா இல்லை வேண்டாமான்னு திங்க் பண்ணும்போது நீங்கள் உங்கள் ப்ராடக்ட் வாங்குறது மூலமாக வர பெனிஃபிட்ஸை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லும் போது உங்கள் கெஸ்ட்டுக்கு அது ரொம்ப பிடிக்கும். அப்போ தான் உங்கள் ப்ராடக்டை வாங்கலான்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு வருவார். செகண்ட் ஒன் ஆஸ்க் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். நீங்கள் வெறுமனே கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு பதிலாக எஸ்ன்னு சொல்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டால் உங்கள் கெஸ்ட்டு பாசிட்டிவ் மைண்ட் செட்லேயே இருப்பார். எப்படின்னா, உங்கள் ஃபேமிலி ஹாப்பியாக இருக்கணும்னா பணம் தேவையில்லையா? இந்த கொஸ்டினுக்கு யாராக இருந்தாலும் எஸ்ன்னு தான் பதில் சொல்லுவாங்க. இது மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டால் உங்கள் ப்ராடக்ட்ஸை வாங்கலான்னு ஒரு தெளிவான மைண்ட் செட்டுக்கு வருவாங்க. தேர்ட் ஒன் ஆஸ்க் செகண்ட் கொஸ்டின். அவர் வாங்க போகிறாருங்கிறத எப்படி கொஸ்டின்ஸ் மூலமாக கண்டுபிடிக்கிறதுனா, நீங்கள் நெட்டோமாட்டிங்கில் ஜாயின் பண்ணால் நாமினி பேராக யார் பேரை போடுவீங்கன்னு கேட்டால் இந்த கொஸ்டினுக்கு சடனாக ஆன்சர் பண்ணார்னா அவர் முன்னாடியே நெட்டோமாட்டிங்கில் ஜாயின் பண்ண டெசிஷன் எடுத்துட்டாருன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி கெஸ்ட்டுக்கிட்ட சிக்னேச்சர் வாங்கி உங்கள் சேலை க்ளோஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் பார்த்த ட்ரிக்கை மட்டும் உங்கள் சேல்ஸில் அப்ளை பண்ணால் 30 நாளில் உங்கள் சேல்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணலாம், உங்கள் இன்கமையும் இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போ பார்த்த இந்த டாபிக் எல்லாமே கோர் செல்லிங் ஸ்கில் இந்த புக்கில் தான் இருக்குது. இந்த புக்கு தமிழ்லையும் இருக்குது. அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் வாங்கி படிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் டீமுக்கு ஷேர் பண்ணி கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.